So live ஆயிடுச்சாப்பா ஆடியோ வீடியோ கிளியரா ஸோ எவ்ரி திங் ஓகே அப்படின்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்ல பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஃபர்தராக நம்ம இதில் இருக்கிற கண்டென்ட்டை கவர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு பவர் சிஸ்டமோட கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பவர் சிஸ்டமோட கிளாஸஸை பேரலாக இப்பயே பார்த்துட்டு நீங்கள் டிஸ்கஷன்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா ஓகேங்களா ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குல்ல வில் செக் ஓகே ஆடியோ வீடியோ எல்லாம் நம்ம சைடில் கரெக்டாக இருக்குது வில் ஸ்டார்ட் த டிஸ்கஷன் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா மை செல்ஃப் பிரவீன் வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான டிஎன்பிசிக்கான ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸும் நம்ம டிஆர்பிக்கான ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸும் கொண்டு போயிட்டுருக்கோம் அடுத்ததாக ஆக்சுவலாக நம்ம கிளாஸஸ் எப்போவுமே ஆஸ் பர் த அப்டேட்டட் சிலபஸ் மேனரில் தான் இருக்கும் இன்றைக்கி என்ன சிலபஸ் இருக்கோ ஸோ அதுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ டிஎன்பிசியில் என்ன எக்ஸாம் லெவல் டெப்த் வரைக்கும் கேட்குறாங்க ஸோ மோர் தேன் தட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஃப்ரம் A to Z கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எஸ் நம்ம வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்ததாக ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் எக்ஸாம்ஸ் கொரிஸ் எதுனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வி வில் கைட் யூ ஓகேங்களா ஸோ இன்னும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஓகே அடுத்ததாக நம்ம கோர்ஸோட ஃபீச்சர்ஸை பார்ப்போம் ஸோ குட் ஈவினிங் சுஜி கோர்ஸோட ஃபீச்சர்ஸ்னால் ஜஸ்ட் அ டெய்லி லைவ் கிளாஸஸ்ப்பா ஓகேங்களா ஒருவேளை உங்களால் லைவை பார்க்க முடியல நான் ஒர்க்கிங் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டாக பார்த்துக்கலாம் அண்ட் டவுட்ஸை வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ எப்போயாச்சும் உங்களுக்கு ஃப்ரீ டைம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறப்ப டெய்லி லைவ் ஆகும் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஷெடியூலை ஷேர் பண்ணிடுவோம் 2 years வரைக்கும் கோர்ஸுக்கு வேலிடிட்டி இருக்கும் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் வீக்லி டெஸ்ட்டு இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ ஓகேங்களா அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம ஒரு ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் வித்தவுட் எனி டிலே ஸோ வில் ஸ்டார்ட் த டிஸ்கஷன் ஓகேங்களா ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கேட்பாங்கப்பா ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஷின் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாமுமே நடந்ததில்லை ஓகே ஸோ அட்லீஸ்ட் 1 இல்லைன்னா 2 கொஷின்ஸ் கூட கேட்குறாங்க 2 கொஷின் சேம் பர் யூனிட் கால்குலேஷன்லேருந்து கேட்பாங்க ஓகே ஸோ பர் யூனிட் கால்குலேஷன்ஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளாஸஸில் சொல்லியிருக்கேன் பர் யூனிட் எதுக்காக சார் நம்ம பண்ணுறோம் புதுசாக ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டமோட ஒரு நியூ ஜெனரேட்டரை நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ அப்போ அதை ஆட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும் we need to do the calculations அப்போ எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் ரேட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அப்போது அதுக்கு ரியாக்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் என்னால் எப்படி ஒரே ஸ்கேலில் மெஷர் பண்ணுறது அதனால நான் எல்லாத்தையுமே அந்த பவர் சிஸ்டமில் லார்ஜராக இருக்கிற பவர் ரேட்டிங்க்கு நான் கன்வெர்ட் பண்ணிடுவேன் ஸோ அதை ரெஸ்பெக்டிவ்க்கு நான் கன்வெர்ட் பண்ணிடுவேன் அதோட ரெஸ்பெக்டிவ்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தத்தையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த சிஸ்டமோட ரியாக்டன்ஸ் என்னவா இருக்குது அடுத்தது இந்த சிஸ்டமோட பிஹேவியர் என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம படிப்போம் ஓகேங்களா இதுதான் என்னோட பர் யூனிட்டோட இம்பார்ட்டன்ஸ் பர் யூனிட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இதுதான் பிகாஸ் வேரியஸ் சிஸ்டம் இருக்குது வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது டைம் டேக்கிங் ரொம்ப அதிகமாகுது எல்லாமே இது மூலமாக ரெடியூஸ் பண்ணுறோம் ஓகே இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்குது ரைட் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு சிஸ்டம் தட் இஸ் கேஸ் 1 ஸோ இதுதான் என்னோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டமுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பர் யூனிட் ரியாக்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ ஜெட் பர் யூனிட் ஓல்டு பிகாஸ் இது கேஸ் 1 கேஸ் 2வும் இருக்குல்ல அதனால அதை ஓல்டுன்னு எழுதிக்கிறேன் அப்போ ஜெட் பர் யூனிட் ஓல்டு என்னன்னு கொடுத்துருக்காங்கப்பா எஸ் 0.2 பர் யூனிட் ஓகேங்களா ஸோ இதானே கொடுத்துருக்காங்க தட் இஸ் 0.2 பர் யூனிட் அடுத்ததா the per unit impedance value of alternator corresponding to base value 13.2 13 MVA ஓகே அப்போ therefore kV base old 13.2 kV அடுத்ததா MVA base old which is 30 kVA இது கேஸ் 1 இப்போ இந்த சிஸ்டமை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் ஸோ என்னவா மாறுது அந்த சிஸ்டமோட வோல்டேஜ்னா தட் இஸ் கேவி நியூ என்னவா மாறி இருக்குன்னா 13.8 கேவியாகவும் ஸோ எம்விஏ நியூ என்னவா இருக்குது 50 MVAவாகவும் மாறி இருக்கு சரி ஈஸி தானே இது என்ன ட்ரை பண்ணிங்களா ஆன்சர்ஸ் வந்துச்சா ஜஸ்ட் நெக்ஸ்ட் இதோட ஃபார்முலாஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடைக்கும் தானே ஸோ என்ன ஃபார்முலாப்பா ஸோ எனக்கு என்ன வேணும் இந்த கேஸில் ஜெட் பர் யூனிட் நியூ வேல்யூ வேணும்
z per unit new வேணும்னா நம்ம என்னப்பா கால்குலேட் பண்ணுவோம், z per unit old எடுத்துக்கணும், z per unit old into நெக்ஸ்ட் என்னப்பா எடுத்துக்குவோம், MVA ஓட நியூ, நெக்ஸ்ட் MVA ஓட ஓல்டு, அடுத்ததா KV ஓட ஓல்டு, KV ஓட நியூ whole square. That's all. Just இதை substitute பண்ணா will get answer na. So z per unit old என்ன 0.2 which is replaced as 1/5. Okay, அப்ப which can be replaced as 1/5. அடுத்து MVA new என்னப்பா, MVA new will be 50. அடுத்ததா MVA old என்னப்பா 30. அடுத்ததா so KV old என்னப்பா, KV old is 13.2. KV new என்னப்பா, that is 13.8. இப்போ இது என்ன பண்ணணும்ப்பா, we need to whole square this. ஓகே, இங்கே பாருங்க இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் போயிடுச்சு. ஸோ இங்கிருந்த 5ம் இங்கிருந்த 5ம் போயிடுச்சு. அப்போ ஃபைனலாக என்ன இருக்குது, ஸோ இவனோட வேல்யூவை டிவைடட் பை 3, தட்ஸ் இட். கரெக்டாக? அப்போ இவனோட வேல்யூ டிவைடட் பை 3. அப்போ 13.2 13.8. ஸோ 132 138 ரெண்டும் ஒன்று தானே. ஸோ நீங்கள் அந்த சைடில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, நியூமரேட்டரில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, டினாமினேட்டர்லையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இப்போ நத்திங் சேஞ்ச். அப்போ 132 பார் 138. ஸோ இப்போது இது வந்து என்ன டேபிளில் சார் போகும், 132 138 என்ன டேபிளில் போகும், ஜஸ்ட் செக் அவுட் பண்ணி சொல்லுங்களேன். 6 டேபிளில் போகுமா? ஸோ வேறு என்ன டேபிளில் போகும், 6 டேபிள் நமக்கு தெரிஞ்சது. ஸோ 26 ஆர் 120. கரெக்டா? அகைன் என்ன ஆயிருக்கு, ஒரு 12 ஆட் ஆயிருக்கு. அப்போ தட் இஸ் 22 அப்படின்னு அடிக்கலாமா, மேலே 22, ஸோ கீழே என்னன்னா தட் இஸ் 23. அவ்வளவுதான் சார். அப்போது 22/23 ஓட ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆல்மோஸ்ட் எடுத்துக்குங்களேன், இதோட ரேஷியோ என்னவா இருக்குப்பா, இங்கே பாருங்க. இதை நான் வந்து பொதுவாக 100%க்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஓகேயா, 22/23. இப்போ நான் வந்து மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ டினாமினேட்டரில் எனக்கு 100 கீழே வர வைப்பேன். எப்போவுமே நம்ம இந்த டினாமினேட்டரில் 100 வர வச்சிட்டோம்னா ஈஸியாக அதை ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம்ல. ஸோ அதனால நான் இப்படி தான் பண்ணுவேன், நியரில் எப்போவுமே 100க்கு கொண்டு வரேங்க. ஓகேங்களா? இதை கொண்டு வந்தால் இது என்னவா இருக்கும், ஆக்சுவலி 100 வந்திருக்காது, இட் பிகம் 96 92 தான் வந்திருக்கும். கரெக்டா? ஸோ 2 கம்மியாகுது, 2 × 4 8. அப்போ 92 வந்திருக்கும். நியூமரேட்டரில் என்னப்பா வந்திருக்கும், ஸோ 88. கரெக்டா? அப்போ இது 88. அப்போது இதை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 100ஆக மாறும், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இதில் எவ்வளோ கம்மியாக இருக்குது, இதில் 8 கம்மியாக இருக்குது, இதில் 12 கம்மியாக இருக்குது. இப்போ இதில் 8 இன்க்ரீஸ் பண்ணேன்னா இப்போ இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிட்ட இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிட்ட இன்க்ரீஸ் ஆகும், +3 இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல எனக்கு 8 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ ஃபைனலாக இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்றது தான் முக்கியம். ஓகேங்களா? ஏன் இவ்வளோ நான் டீட்டெயில்டாக வர்றேன்னா எல்லா ஆப்ஷனுமே நியரில் இருக்குது. ஓகே, இதை ரொம்ப அப்ராக்சிமேட்டாக நம்ம பண்ணணும்னா ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் ஒரு 0.9 சம்திங் இருக்கலாம், 91 அப்படின்ற ஒரு வேல்யூ வரலாம். இதில் 100 ஆச்சுன்னா புரியுதா, திஸ் இஸ் சேம் தான். 88/92ன்றதும் 91/100 அப்படின்றதும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 90லிருந்து 92க்குள்ளே தான் இருக்கும் சார், அதுக்கு மேலே சான்சஸ் கிடையாது. ஏன்னா இதோட டீவியேஷன் நீங்கள் பார்க்குறீங்க, இதில் நார்மலாகவே 4 டீவியேஷன் இருக்குது. ஸோ இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் எனக்கு என்ன 6-7 டீவியேஷன்ஸ் இருக்குமே தவிர அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக முடியாது. இங்கே பாருங்கள், மற்ற ஆப்ஷன் பாருங்கள், மற்ற ஆப்ஷன்ஸ் இருங்க, இது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோம். அப்போ என்ன வருது, 0.91 இல்லைனா 92ன்னு எடுத்துக்கிறேன் சிம்பிளாக. ஓகே, 92 கூட எடுத்துக்கோங்கப்பா. ஓகே, இந்த இடத்துல 92/3 இங்கே ரிமைனிங் இருக்கானா, இந்த 3 ரிமைனிங் இருக்கா, ஜஸ்ட் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ என்னப்பா வரும், this is 3, 0.31 சம்திங் தான் வரணும். ஸோ கிளியரா? அப்போ 0.30 அப்படின்றது தான் வருது. ஆக்சுவலி 31 வரல, இங்கே 31ன்றதை தாண்டி இது 32ல் இருக்குது பாருங்க, 32 கிட்ட இருக்குது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 32க்கு கிட்ட இருக்குது. ஓகேயா? ஸோ இது 33ன்னு இருக்குது. ஓகே, மற்ற ரெண்டுலாம் 33. அப்போ விச் இஸ் 1 வரணும் கண்டிப்பாக. கரெக்டா? நியரர் டு 1 இருந்தால் தான் 0.33 வரும். அதாவது என்னப்பா நமக்கு தெரியும்ல, ஸோ 33 எப்போ வரும், ஸோ இந்த இடத்துல நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுறோம்னா நியூமரேட்டர் 1/1 இருந்தால் தான் டிவைடட் பை 3ஆல் டிவைட் பண்ணுறப்போ 0.33 வந்திருக்கும். கரெக்டாக? பிகாஸ் 1/3 தான் நமக்கு 0.33ன்னு தெரியும். ஆனால் இங்கே நமக்கு 1/3 வராது, ஏன்னா we have the deviations.
கரெக்டாக. அப்போ டெஃபினட்டாக எனக்கு இந்த 2 ஆப்ஷன்ஸ் வராது. புரியுது இல்லை? நான் எப்படி என்ன அசம்ஷன்ஸ் தான் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு கால்குலேட்டர் இல்லாததுனால வி நீட் டு அசம்ஷன்ஸ் தான். கரெக்டாக அசம்ஷன்ஸ் பண்ணணும், இல்லைனா இதை டிவைட் பண்ணி தான் நீங்கள் போடணும். இந்த நம்பர் இருக்குல்ல, இதை ஸ்கொயர் பண்ணி, இந்த 22 ஸ்கொயர் பண்ணி, 23 ஸ்கொயர் பண்ணி, அடுத்து அதை டிவைட் பண்ணி, அடுத்து வரப்போகிறத 3ஆல் டிவைட் பண்ணி போடணும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்படி அப்ராக்சிமேட்டே ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிள் தான். இது 88/92 வருது. அப்போ இதை 100க்கு ஈக்குவல் பண்ணால் இட் இஸ் வில் பி 91லேருந்து 92 வருது. ஸோ மேக்ஸிமமே 92க்கு தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே வராது. ஏன்னா இங்கேயே ஆல்ரெடி எனக்கு டீவியேஷன்ஸ் 4 கிட்ட இருக்கு. ஸோ மேலே போக போக என்ன ஆகணும், டீவியேஷன் இன்க்ரீஸ் தான் ஆகணும். அப்போ இங்கே 100னா இங்கே 92 இருக்கலாம், அதுக்கு மேலே 93, 94லாம் வராது. சரி, நீங்கள் ஒரு 2 ஆப்ஷனை போட்டு பாருங்கப்பா. 2 ஆப்ஷன் போட்டால் தான் நம்மளால் அப்ராக்சிமேட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜராக நீங்கள் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்லையும் ஈஸியாக அப்ராக்சிமேட்டும் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போ சிம்பிளாக 92/3 92/3ஆல் டிவைட் பண்ணால் எஸ் நமக்கு கிடைக்குமா, டிவைட் ஆகுமா? 0. அதாவது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 0.92/3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம எல்லாத்தையும் போட்டு பார்க்குறோம், ஆப்ஷனை வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ 0.92ன்றது 0.3 வரும். ஸோ அடுத்ததாக ஃபர்தராக என்ன இருக்குது இதில் 1/3யா? ஸோ இப்போ 1/3னா 0.6, அதாவது 1/3 இல்லை இது. ஸோ 2/3, அப்போ 0.66, அப்போ 0.6, அப்போ 0.36 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குமா? இல்லை 306ன்னு வரும். ஆமாம். ஓகே, அப்போ ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.306 இந்த ரேஞ்சில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேயா, இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த ரேஞ்சில் எஸ் வி ஹேவ் ஒன் ஆப்ஷன். இந்த ரேஞ்சில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக இந்த ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். 0.32ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக தானே இருக்குது. அப்போ 0.32 இருந்துச்சுன்னா 0.32 into 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா வரும்? தட் இஸ் 0.3 into 0. that is 0.9 வந்திருக்கும். அடுத்ததாக 0.3 into 6, அப்போ 0.96 வந்திருக்கும். அதாவது 96/100 இருந்தால் தான் கரெக்டா, 96/100 இருந்தால் மட்டும்தான் 0.318 நமக்கு வந்திருக்கும். நீங்க செக் பண்ணாலே தெரியுது. மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன் நான் அதை. 0.318, அதாவது 312 அப்படின்னு வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த வேல்யூ எனக்கு 0.96 கிட்ட இருக்கணும். ஆனால் இது பாசிபிளான்னு சொல்லி பார்த்தா கிடையாது, அது பாசிபிள் கிடையாது. இது வந்து 92 இருக்கிறப்பவே இவரோட டீவியேஷன் 4ன்னா இதை 100 மாற்றினீங்கன்னா டெஃபினட்டாக இவனோட டீவியேஷன் கிரேட்டர் தென் 4 தான் இருக்கணும். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 6 அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் 6, 7 இருக்குன்னா ஆப்ஷன் வந்து இது வரத்துக்கு சான்ஸ் இல்லை. இதுவே வர சான்ஸ் இல்லைன்னா இந்த 2 டெஃபினட்டாக கிடையாது. ஆப்ஷன் ஏக்கு தான் நமக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இதை நிறைய டிவைட் பண்ணி பாருங்கப்பா. நிறைய டிவைட் பண்ண ஸோ இதோட ரேஷியோஸ் என்ன வரும் அப்படின்றது ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். 0.33 அந்த நியரர் ரேஞ்சில் தான் நமக்கு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கால்சி யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் கால்சின்றது எக்ஸாமில் நமக்கு அலோவ் பண்ண போதில்லை. அதை நீங்களாக பை ஓனாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அப்ராக்சிமேட் பண்ண முடியும். இதை அப்ராக்சிமேட் பண்ண கற்றுக்குங்கப்பா, பிகாஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நம்ம வந்து கால்சி டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுல்ல. ஸோ இது எல்லாமே சிம்பிள் தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அப்ராக்சிமேட் பண்ணிடலாம். ஸோ இனிஷியலாக மேபி தப்பு பண்ணுவீங்க, ஆனால் ஃபியூச்சரில் கரெக்டாக பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சேம் அதே மாதிரி கொஸ்டின் தான், பட் இந்த முறை பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. பர் யூனிட் இம்பிடன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக பர் யூனிட் இம்பிடன்ஸ் Z/unit ஓல்டு கொடுக்குறாங்க. ஸோ கேஸ் 1ல் ஓகே Z/unit ஓல்டு கொடுக்குறாங்க 0.15. அடுத்ததா ஸோ என்ன சொல்கிறாங்க, இஃப் பேஸ் கேவிஏ அண்ட் பேஸ் எம்விஏ, பேஸோட கேவிஏவும் பேஸோட எம்விஏவும் half ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ நியூ பர் யூனிட் இம்பிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது செகண்ட் கேஸில் தான் ஆஃப் ஆகுது. கேஸ் 2ல் என்ன ஆகுதுன்னா என்னோட கேவி பேஸ் நியூ கரெக்டாக. செகண்ட் கேஸை நம்ம எப்பவும் கேவி நியூன்னு தான் எடுத்துக்குவோம். ஸோ கேவி ஓல்டு டிவைடட் பை 2 கரெக்டாக half ஆயிருக்கு. அதே மாதிரி தான் எம்விஏ நியூ. ஸோ என்னப்பா எம்விஏ ஓல்டு டிவைடட் பை 2. அப்போ இவனோட கேஸ் தட் இஸ் எம்விஏ ஓல்டு கேவி ஓல்டு. ஸோ கிளியரா அஷ்யூம் இட் இஸ் 1 per unit. இவனையும் 1 per unit எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ இவன் என்னவாயிடுறான்ப்பா 0.5 per unit. இவனும் என்னவாயிடுறான் 0.5 per unit.
அப்போ நெக்ஸ்ட் நீங்கள் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சரா Z per unit new is equivalent to Z per unit old MVA new MVA old அடுத்ததா KV old KV new whole square கிளியர். அப்போ இதில் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்களேன். கரெக்டா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஸோ கேவி ஓல்டு என்ன 0.15 MVA நியூ என்ன MVA நியூ வந்து 0.5 கரெக்டா? MVA ஓல்டு 1 0.5 divided by 1. அடுத்ததா நெக்ஸ்ட் என்னப்பா கேவி ஓல்டு என்னப்பா கேவி ஓல்டுன்றது 1 கரெக்டா? கேவி ஓல்டுன்றது 1. ஸோ கேவி நியூ என்னப்பா கேவி நியூன்றது 0.5 அடுத்த 1 divided by 0.5 ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான் சார். அப்போ 0.15 இன்ட்டு 0.15 divided by 1ன்னா 1/2ன்னு எழுதலாம். அடுத்ததா 1 divided by 0.5ன்னா என்னப்பா தட் இஸ் 2ஓட ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 0.15 இன்ட்டு 1 divided by 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் வில் பி 4 அடிச்சிங்கன்னா இட் வில் பிகம் 2. அப்போ 2 இன்ட்டு 0.15 தட் இஸ் வாட் 0.3 பர் யூனிட். கிளியரா? ஸோ அப்போ இதில் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனால் ஒரு சில கொஷினில் உங்களுக்கு கொஞ்சம் செக் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? இதில் டேரெக்டாக ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ பட் ஆனால் எல்லா கொஷின்ஸும் இதே மாதிரி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்கலாக அப்ராக்சிமேட் பண்ண கற்றுக்குங்க, கொஞ்சம் நிறைய வேகமாக சால்வ் பண்ண கற்றுக்குங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அதுவே தானாக வந்துடும். ஸோ அது வந்துச்சுன்னா ஈஸியாக உங்களோட கொஷின்ஸை நிறைய அட்டம் கொடுக்க முடியும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிவன் கொஷின்ஸ் எல்லாம் உங்களால் நிறைய அட்டம் போட முடியாது கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபால்ட்டை கிளாஸிஃபை பண்ணியிருப்போம் கிளாஸில். ஸோ we have 2 types of fault. ஸோ ஒன்று என்னப்பா that is serious fault. சீரியஸ் ஃபால்ட்டோட இன்னொரு பேர் ஓப்பன் சர்க்கியூட் ஃபால்ட். ஸோ கிளியரா? அடுத்ததா என்னப்பா அடுத்ததா நம்மளோட இன்னொரு ஃபால்ட் இஸ் a ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட். ஸோ இல்லைன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஷண்ட் ஃபால்ட்டுன்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ பொதுவாக நமக்கு 2 டைப் ஆஃப் ஃபால்ட் இருக்கு. ஒன்று சீரியஸ் ஃபால்ட்டு, இன்னொன்று என்னோட ஷண்ட் ஃபால்ட். ஸோ கிளியரா? இப்போ இதோட பிஹேவியர் நம்ம பார்த்துருப்போம். சீரியஸ் ஃபால்ட்டுன்னா என்ன ஆகும்? ஆக்சுவலி இட் இஸ் ஓப்பன் சர்க்கியூட் தான். இது ஒரு ஃபால்ட்டே கிடையாது. சீரியஸ் ஃபால்ட்டுன்றது இட் இஸ் நாட் அட் ஆல் கிளாசிஃபைட் ஆஸ் அ ஃபால்ட்டு. ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஏன்னா லோடு ஓப்பன் ஆகிடுது இல்லைப்பா. ஸோ ஸ்விட்ச் ஓப்பன் ஆகிடுது. ஸ்விட்ச் வந்து ஓப்பன் ஆனதுனால கரண்ட் என்னவாயிடும்? டிக்ரீஸ் ஆகிடும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஐ வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ வோல்டேஜ் என்னவாகும்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்ததா ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே டெஃபினட்டாக நமக்கு என்ன தெரியும்? பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகிடும். பிகாஸ் அதிகமான ரியாக்டிவ் பவர் இருக்கிறனால பவர் ஃபேக்டர்ன்றது இம்ப்ரூவ் ஆகிடும். அடுத்ததான் இங்கே ஃப்ரீக்வன்சியும் இங்கே லோடு கரண்ட்னு இருக்கிறது இல்லை. ஸோ அதனால லோடு கரண்ட் குறைஞ்சதுனால ஃப்ரீக்வன்சியும் என்னவாயிடும்? இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, கரண்ட் குறைஞ்சிச்சுனால ஃப்ரீக்வன்சியும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேயா? ஸோ இது என்னோட சீரியஸ் ஃபால்ட்டில் நடந்தது. நெக்ஸ்ட் அப்போ ஷண்ட் ஃபால்ட்டில் என்ன நடக்குது? ஷண்ட் ஃபால்ட்டுனா என்ன? அதாவது இது ஷார்ட் ஆகிடும், கிரவுண்டில் விழுந்துடும். கரெக்டா? அப்படி விழுறதுனால டெஃபினட்டாக நமக்கு தெரியும் வோல்டேஜ் இஸ் 0. வோல்டேஜ் 0 ஆனதுனால கண்டிப்பாக கரண்ட் இஸ் இன்க்ரீசஸ். ஸோ வோல்டேஜ் 0 ஆச்சுன்னா கரண்ட் என்னவாயிடும்பா? ஸோ இன்க்ரீஸ் ஆகிடும்ல. ஓகேயா? ஸோ இப்போ பாருங்க, அப்போ therefore current is increases. அடுத்ததா வோல்டேஜ் டிக்ரீசஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி டெஃபினட்டாக என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். அடுத்ததா நெக்ஸ்ட் ரியாக்டிவ் பவர் என்ன ஆகும்? வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆனதுனால
ஸோ இங்கே பாருங்க, அப்போ பவர் ஃபேக்டர் என்னப்பா ஆகும்? ரியாக்டிவ் பவர் அதிகமாக நமக்கு கொடுத்ததுனால பவர் ஃபேக்டர் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். புரியுது இல்லப்பா? ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுதுன்னா சிம்பிளா ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் வந்து டிராப் ஆகுதுப்பா. ஸோ அந்த வோல்டேஜ் டிராப் ஆனதுனால கரண்ட் என்னவாகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுப்பா. ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால பவர் ஃபேக்டர் போரா மாறுது, சரி ஃப்ரீக்வன்சி போரா மாறுது. ஸோ அடுத்ததா என்னோட பவர் ஃபேக்டர்ன்றது என்னோட வோல்டேஜோட பேராமீட்டர். ஸோ வோல்டேஜ் எங்கெல்லாம் உங்களுக்கு குறைவா இருக்கோ அந்த இடத்துலலாம் பவர் ஃபேக்டர் கம்மியாக தான்ப்பா இருக்கும். இப்போ நம்ம வீட்லேயுமே நீங்கள் ஒரு மெஷின்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இண்டக்ஷன் மெஷினை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட வோல்டேஜ் டிராப் ஆகும், ஆஸ் இட் இஸ் என்னோட பவர் ஃபேக்டரும் டிராப் ஆகும்ப்பா. ஓகே, இப்போ பாருங்க இந்த கிவன் கொஷின்ல ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் மேட்ச் ஆகுது? இட் இஸ் அ கிவன் அ ஷண்ட் ஃபால்ட். ஓகேயா? ஸோ இவங்க கொடுத்தது என்ன ஃபால்ட்னா ஷண்ட் ஃபால்ட். அப்போ ஷண்ட் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் எஸ் இன்க்ரீசஸ். அடுத்ததா ஃப்ரீக்வன்சி பவர் ஃபேக்டர் மூணுமே இன்க்ரீசஸ்ன்னு போட்டிருக்காங்க. மூணுமே இன்க்ரீஸ் ஆகாது சார், கரண்ட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா இன்க்ரீஸ் இன் கரண்ட், ரிடக்ஷன் இன் ஃப்ரீக்வன்சி அண்ட் பவர் ஃபேக்டர். இன்க்ரீஸ் இன் கரண்ட், ரிடக்ஷன் இன் ஃப்ரீக்வன்சி அண்ட் பவர் ஃபேக்டர்ஸ். எஸ், அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட். புரியுதுலப்பா? இன்க்ரீஸ் இன் கரண்ட், ரிடக்ஷன் இன் ஃப்ரீக்வன்சி அண்ட் பவர் ஃபேக்டர். என்னோட பவர் ஃபேக்டரும் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி பட் ரிடக்ஷன் இது கிடையாது. மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட். புரியுது இல்ல? ஆக்சுவலி இதை நம்ம ஃபால்ட்லயே பார்த்துருந்தோம். சீக்வன்ஸ் காம்பனன்ட், the positive sequence component of voltage, positive sequence component voltage VR1 பத்தி சொல்றாங்க. at a point of fault is 0. அதாவது VR1 is 0. ஓகேங்களா? VR1 is 0. then it is which fault? அதுதான் question. ஓகேங்களா? VR1 is 0. இது என்ன ஃபால்ட்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போதான் நான் VR1 எழுதுனேன்னா VR1 எப்படி எழுதலாம்னு சொன்னேன்? E1 IR1 Z1 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா VR1 will always written as EG1 minus IR1 Z1 equivalent அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஆக்சுவலாக அப்போ இதுதான் ஜீரோன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இதுதான் 0 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப இட் இஸ் 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்னப்பா இருக்கு? சோ E minus IR1 Z1 equivalent is equivalent to 0. அப்ப therefore IR1 is equivalent to E1 divided by Z1 equivalent. இப்ப பாருங்க, IR1 is equivalent to E1 by Z1 equivalent. இப்ப பாருங்க, so இது என்ன? this is what the phase current. கரெக்ட்டா? என்னோட sequence current, என்னோட positive sequence current. ஓகேங்களா? இங்க பாருங்க, இது என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸோட கரண்ட் சார். இந்த பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? the positive sequence current depends on what? depends only positive sequence impedance. அப்ப பாருங்களேன், என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. whenever பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட் மட்டும் தான் இருக்குன்னா என்ன சார் அர்த்தம்? நமக்கு நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட்டும் ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட்டும் இல்ல. ஜீரோ சீக்வன்ஸ் இல்ல, ஜீரோ சீக்வன்ஸ் கண்டி இல்லைன்னா அப்ப கண்டிப்பா இந்த ஃபால்ட் கிரவுண்ட் ஆயிருக்காது. இது இல்லாததே எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா fault is not grounded. so no zero sequence component, zero sequence component இல்லாதது எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா fault is not grounded. fault வந்து கிரவுண்ட் ஆகல. அப்ப இந்த இடத்துல கிரவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்றேன்னா அப்ப டெஃபினட்டா இந்த ஃபால்ட் கிடையாது. இந்த இடத்துல கிரவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்றேன்னா அப்ப டெஃபினட்டா இந்த ஃபால்ட் கிடையாது. புரியுதா? இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்குறேன் சார். இந்த எக்ஸ்பிரஷன்ல எனக்கு ஜீரோ சீக்வன்ஸ் காம்பனன்ட் இல்லை, ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் நமக்கு இல்லை. அப்படி இல்லைன்றது எதை மீன் பண்ணுதுன்னா அந்த ஃபால்ட் கிரவுண்ட் ஆகல. கிரவுண்ட் ஆயிருந்தா கண்டிப்பா அதோட கரண்ட், அதோட சீக்வன்ஸ் கரண்ட்ல ஜீரோ சீக்வன்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஜீரோ சீக்வன்ஸ் வராதது எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா ஃபால்ட் வந்து கிரவுண்ட் ஆகல. அப்ப தேர்ஃபோர் அந்த கிரவுண்டா இருக்கிற ஆப்ஷன்லாம் அடிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஜீரோ சீக்வன்ஸ் இல்ல, ஓகே, அதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, பாசிட்டிவ் சீக்வன்ஸ் மட்டும் தான் இருக்கு, நெகட்டிவ் சீக்வன்ஸ் கூட இல்ல. கரெக்டா? கிளியரா? there is no negative sequence.
நெகட்டிவ் சீக்வன்ஸ் இல்லைன்றது எதை மீன் பண்ணுது? the fault is balanced fault. கரெக்டா? இது அன்பேலன்ஸ்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டா நெகட்டிவ் சீக்வன்ஸ் கூட வந்திருப்பான் சார். ஸோ இது வந்து அன்பேலன்ஸ் ஆயிருந்துச்சுன்னா டெஃபினட்டா இந்த நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்பனன்ட் கூட வந்திருப்பான். ஸோ நோ நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்பனன்ட்னா இது எதை மீன் பண்ணுதுன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் fault is a balanced fault. பேலன்ஸ்டு ஃபால்ட்னு சொல்லலாம், இல்ல சிமெட்ரிக்கல் ஃபால்ட். சோ இங்க பாருங்க LLன்றது இட் இஸ் a unbalanced fault. இதுல என்ன இருக்கும்? நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட் இருக்கும். அன்பேலன்ஸ்ட்னு சொல்லலாம், இல்ல அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப therefore டெஃபினட்டா இதோட எக்ஸ்பிரஷன் என்னன்னா it has only positive sequence component தானே. அப்ப டெஃபினட்டா நீங்க பாத்தீங்கன்னா it is a balanced fault. அப்ப the given fault is a balanced fault. அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் சொல்றாங்க பாருங்க, it is a balanced faultக்கு தான் நடக்கும். ஓகே, அப்ப இந்த இடத்துல எதுப்பா பேலன்ஸ்டு? 3 phase fault is a balanced fault. ஓகே, இதுல மட்டும் தான் நமக்கு ஜீரோ சீக்வன்ஸ்ன்றது இருக்காது, நெகட்டிவ் சீக்வன்ஸ் இருக்காது, ஒன்லி பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ ட்ரிபிள் எல் மட்டும் தானா? ட்ரிபிள் எல்ஜி இருந்தாலும் இட் இஸ் வேலிட் தான். ஓகேங்களா? ட்ரிபிள் எல்ஜி அண்ட் ட்ரிபிள் எல் ஆர் த பேலன்ஸ்டு ஃபால்ட். அப்ப ஆன்சர் இந்த ரெண்டுத்துல எதுனா ஒன்று தான் வரும். இங்க நமக்கு ட்ரிபிள் எல் தான் கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் எல் ஃபால்ட். அப்ப ஆன்சர் வில் பி ட்ரிபிள் எல் ஃபால்ட் தான் சரியான ஆன்சர். புரியுது இல்லப்பா? ஸோ இவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷனை ஜஸ்ட் நான் வந்து சால்வ் பண்றப்பவே எனக்கு தெரியுது. ஸோ அதோட கரண்ட்ல எனக்கு பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் மட்டும் தான் இருக்குன்றத இந்த ஃபால்ட் ஒரு பேலன்ஸ்டு ஃபால்ட்ன்றத மீன் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ மற்றது எல்லாமே அன்பேலன்ஸ்டு ஃபால்ட் தான். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட், the voltage of the generator and an infinite buses are given. ஒரு ஜெனரேட்டருக்கும் ஒரு இன்ஃபைனைட் பஸ்லையும் இருக்கிற வோல்டேஜஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் பவர் எங்கிருந்து எங்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராம் வரையலாம். திஸ் இஸ் வாட் ஜெனரேட்டர், இது என்னோட ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன், இது என்னோட இன்ஃபைனைட் பஸ். ஸோ அவனோட வோல்டேஜ் என்னன்னா 1.0 at an angle of 0 degree. அடுத்ததா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் கொடுக்குறாங்க 0.92 at an angle of 10 degree. ஓகேயா? 0.92 at an angle of 10 degree. ஆக்சுவலி இதையுமே நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அப்போ ஆக்டிவ் பவர் ஃப்ளோ எங்கிருந்து எங்கே இருக்கு? என்னோட ஆக்டிவ் பவர் ஃப்ளோ, ஸோ பி ஃப்ளோ ஃப்ரம் பஸ் 1 to பஸ் 2வா, அதாவது பஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன் இவனை, அதாவது ஜெனரேட்டர்னு கூட எடுத்துக்கோங்க, ஏன்னா அது இன்ஃபைனைட் பஸ்ஸு. திஸ் இஸ் இன்ஃபைனைட் பஸ்ஸு, இது ஜெனரேட்டர் பஸ்ஸு. ஏன்னா கொஷின்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஜெனரேட்டர் பஸ்ல இருந்து இன்ஃபைனைட் பஸ்ஸுக்கு போதா, இல்ல இன்ஃபைனைட் பஸ்ல இருந்து ஜெனரேட்டர் பஸ்ஸுக்கு வருதா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆக்டிவ் பவர் எதை டிபெண்ட் பண்ணது, ரியாக்டிவ் பவர் எதை டிபெண்ட் பண்ணது. ஸோ ஆக்டிவ் பவர் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லோட் ஆங்கிள். ஓகேங்களா? அதே மாதிரி ரியாக்டிவ் பவர் டிபெண்ட்ஸ் ஆன் magnitude of voltage. so இப்போ இதுல எது load angle, எது magnitude of voltage? this is known as magnitude of voltage. so இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த 10 degree, this is known as load angle. ஸோ அப்போ எந்த லோட் ஆங்கிள் அதிகமாக இருக்குதோ அந்த லோட் ஆங்கிள் இருந்து கம்மியான லோட் ஆங்கிளுக்கு ஆக்டிவ் பவர் போகும். ஸோ எந்த இடத்துல மேக்னிடியூட் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்தோட மேக்னிடியூட்ல இருந்து ஸோ கம்மியாக இருக்கிற மேக்னிடியூடுக்கு என்ன போகும்னா ரியாக்டிவ் பவர் போகும். புரியுது தானப்பா? ஆக்டிவ் பவர் வில் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த லோட் ஆங்கிள், ரியாக்டிவ் பவர் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் வோல்டேஜ். அப்போ இங்க பாருங்க, ஃப்ரம் திஸ் ஜெனரேட்டர் பஸ், from this generator bus load angle is larger. கரெக்ட்டா? so del ஓட del 1 ன்னு இவனை எடுத்துக்கிறேன், இவனோட del 2 ன்னு எடுத்துக்கிறேன். கிளியரா? del 2ன்றது 0,
del 1 என்றது என்னப்பா, that is 10 degrees. கரெக்டா? அப்ப therefore active power will flow from generator bus to infinite bus. ஓகே, அப்ப ஸ்டேட்மெண்ட் நோட் என்ன? நோட் இதுதான் ரிசல்ட். ஏன்னா என்னோட ஜெனரேட்டர்ல தான் லோட் ஆங்கிள் அதிகமா இருக்கு. ஆக்டிவ் பவர் flows from generator to infinite bus bar. அப்ப ரியாக்டிவ் பவர் எங்க இருந்து எங்கப்பா போகுது? இங்க பாருங்க, E has V2. சோ கரெக்ட்டா இவன் V2, இவன் வந்து V1 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க V2 is greater than V1. நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும்னா del 1 is greater than del 2. கரெக்ட்டா? del 1 வந்து greater than del 2 ஆ இருக்கு. அதே மாதிரி V1 is V2 is greater than V1 ஆ இருக்கு. கரெக்ட்டா? இது என்னோட மேக்னிட்யூடுக்கான ரிசல்ட். இது செகண்ட் பாயிண்ட், இது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்லியிருக்கேன்ல, அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். ஆக்டிவ் பவர் ஃப்ளோ ஃப்ரம் ஜெனரேட்டர் டு இன்ஃபைனைட் பஸ். எதுனாலனா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னால. ஸோ அப்போ டியூ டு த செகண்ட் பாயிண்ட்னால என்ன வருதுன்னா, த ரியாக்டிவ் பவர் flows from infinite bus to generator bus. புரியுது தானப்பா? எப்பவுமே ஆக்டிவ் பவர் லோட் ஆங்கிளை பொறுத்தது, ரியாக்டிவ் பவர் மேக்னிடியூட் ஆஃப் வோல்டேஜை பொறுத்தது. ஸோ அப்போ therefore definitely the reactive power Q will flow from infinite bus to generator bus. அடுத்தது ஆக்டிவ் பவர் will flow from generator bus to infinite bus. அப்ப ஆன்சர் என்ன? ஆக்டிவ் பவர்ன்றது ஜெனரேட்டர் பஸ்ல இருந்து தான் இன்ஃபைனைட் பஸ்ஸுக்கு போதா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கோட ஆன்சர். சோ கரெக்ட்டா? இட் இஸ் ராங். நெக்ஸ்ட் क्वेश्चन போவோமா? நெக்ஸ்ட் क्वेश्चन அடுத்ததா, a single line to ground fault நடந்திருக்குப்பா. ஓகேங்களா? சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால் நடந்திருக்கா. ஸோ ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ் சேம் 0.25. ஓகேயா? அடுத்ததா ஜீரோ சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 0.15. அடுத்ததா இந்த ஜெனரேட்டர் என்ன ஆயிருக்குன்னா கிரவுண்ட் ஆயிருக்கு. சி, இப்போ இந்த ஜெனரேட்டரை நான் உங்களுக்கு வரையறேன். ஓகே, திஸ் இஸ் வாட் ஜெனரேட்டர், இட் இஸ் கனெக்டட் வித் த சிஸ்டம். ஸோ இப்போ இதுதான் வந்து லைன் டு கிரவுண்ட் ஃபால் நடக்குது. இந்த லைன் தான் கட் ஆகிட்டு கிரவுண்டில் விழுந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ஜெனரேட்டர் என்ன ஆயிருக்குன்னா கிரவுண்ட் ஆயிருக்கு. ஜெனரேட்டர் இஸ் கிரவுண்டட். ஓகே, ஸோ என்னப்பா கொடுத்துருக்காங்க? கிரவுண்டிங் ரியாக்டன்ஸ் கொடுக்குறாங்க. த ரியாக்டன்ஸ் இஸ் கனெக்டட் இன் த நியூட்ரல். ரியாக்டன்ஸ் எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்குப்பா? நம்ம ஆக்சுவலி இன்னைக்கு காலையில ஜெனரேட்டர்ல நம்ம ரெசிஸ்டிவ் கிரவுண்டிங் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் வரும்னு சொன்னேன். என்னோட டிரான்சியன்ட் ஸ்டேட் பெனிஃபிட்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்கேன்? என்னோட இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்க திஸ் இஸ் ரியாக்டன்ஸ் பா, திஸ் இஸ் ரியாக்டன்ஸ். காலை நம்ம கிளாஸ்ல பார்த்தது ரெசிஸ்டிவ் கிரவுண்டிங், இது ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங். கரெக்டா? அது எதுக்காக பண்ணோம்னா டிரான்சியன்ட் ஸ்டேட்டோட பிஹேவியருக்காக மட்டும்தான் பண்றோம். ஆனா மற்றபடி பார்த்தோம்னா இதுதான் என்னோட நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அந்த கொஷின் வந்து டிரான்சியன்ட் ஸ்டேட்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னா தான் நம்ம பண்ணணும். ஓகே, அப்ப இந்த இடத்துல என்னோட ரியாக்டன்ஸ் என்னன்னா 0.05 பர் யூனிட். திஸ் இஸ் வாட் என்னோட கிரவுண்டிங் ரியாக்டன்ஸ். எக்ஸ் என்ன இது கிளியரா? அப்போ என்னோட எக்ஸ் என்னன்னா 0.05 per unit. அவ்வளவுதான் சார். இப்போ therefore initial voltage of the bus ன்றது இது 1.0, E ன்றது 1.0 per unit ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த ஃபால்ட்ல போற கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு தெரியும் ஃபால்ட் கரண்ட் வேணும்னா என்ன சார் பண்ணும்? நீங்க per unitல தான் கேக்குறாங்க. அப்போ டைரக்டா நீங்க போட்டுக்கலாம். ஃபால்ட் கரண்ட் IF is equivalent to 3E divided by Z x0 x1 equivalent plus x2 equivalent plus x0 ஓட equivalent. ஓகேங்களா? so which is z0 equivalent, z2 equivalent, z0 equivalent ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். so x1 x2 x3 அப்படின்னு நீங்க சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகே, இந்த இடத்துல x1 x2 both are same. அப்ப therefore x1 x2 equivalent இதுதான்.
ஓகே, அப்போ x1 ஈக்குவலன்ட் x2 ஈக்குவலன்ட்ன்றது திஸ் இஸ். ஆனால் இந்த x நாட் ஈக்குவலன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? x நாட் ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு x நாட் பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் xn. x நாட் ஈக்குவலன்ட் வேணும்னா x நாட் பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் xn வேணும் சார் எனக்கு. அப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் நமக்கு? x நாட் இஸ் ஈக்குவலன்ட் டு x நாட் ஈக்குவலன்ட் வேணும் எனக்கு. அப்போ ட்ரை பண்ணுங்க ஒரு நிமிஷம். This is LG fault now. Suppose x naught equivalent will be 0.15 plus 3 into 0.05. Therefore 0.15 plus 0.15 will become 0.3 per unit. Okay, x naught equivalent per unit கண்டுபிடிச்சிட்டோம். x1 equivalent x2 equivalent will be remain same. ஏன்னா இங்க வேற எந்த ஜெனரேட்டர்ஸும் இல்லை, அதனால இது சேமா தான் இருக்கும். 0.25 தான். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. ஸோ ஈன்றோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 3 into 1 divided by நெக்ஸ்ட் என்னப்பா 0.25 plus 0.25 அடுத்ததா 0. அங்க பாருங்க 0.25 0.25 0.3 கரெக்டா? ஆக்சுவலா இது என்னன்னா this all the reactants, இது எல்லாமே reactants J ல தான் நீங்க ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபால்ட் கரண்ட் பாத்தீங்கன்னா 90 டிகிரியா இருக்கும், ஃபுல்லி ரியாக்டிவா இருக்கும். ஓகே, அது J. ஜஸ்ட் நம்ம அந்த J வை ரெப்ரசன்ட் பண்ணலனாலும் நோ இஷ்யூஸ். 3 divided by 0.8 J கரெக்டா? 3 divided by 0.8 J. அப்போ மேக்னிடியூட் தான் எனக்கு வேணும். 3 divided by 8 by 10. ஸோ கரெக்டா? ஸோ கரெக்டாப்பா? அப்போ 3 divided by 0.8 அப்போ 8 by 10 அப்போ that is 30 by 8 கரெக்டா? 30 by 8. அப்போ 30 8 ஆல பிரிச்சா என்னப்பா வரும்? 8 4s are 8 3s are 24. அடுத்ததா நெக்ஸ்ட் 6 by 8 that is 0.75. ஆன்சர் இருக்கா? yes we have 3.75 per unit. ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா 3.75 at an angle of -90 degrees. ஆக்சுவலா இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே, அவங்க உங்களுக்கு ஆங்கிள் கொடுக்கல, ஒன்லி மேக்னிடியூட் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஆங்கிள் கொடுக்கலப்பா, ஒன்லி மேக்னிடியூட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நீட் டு ரைட் ஒன்லி மேக்னிடியூட். ஓகேயா? ஸோ இப்போ சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு நடந்திருக்கு. ஸோ அப்போ என்னோட ரியாக்டன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? புரியுது தானே? ரியாக்டன்ஸ் இருந்தா இந்த ஃபார்முலா தானேப்பா, நீங்க ஆன்சர் இப்படியே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகேயா? புரியுது இல்ல? அப்ப ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஃபால்ட் கரண்ட் ஃபார் சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் 3E divided by Z1 plus Z2 plus Z0 equivalent substitute பண்ணீங்கன்னா you will get 3.75 at an angle of -90 degrees அப்படின்னு வரும். ஸோ அந்த ஆங்கிளை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணல. ஸோ இதுவே உங்களுக்கு பேஸ் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் மல்டிப்ளை வித் த பேஸ். ஆனால் இந்த இடத்துல நமக்கு பேஸ் எல்லாம் கொடுக்கல, அப்போ ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நமக்கு பேஸ் வோல்டேஜும் பேஸ் கேவிஏவும் கொடுத்துருந்தாங்கன்னா கேவிஏவும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால ஆக்சுவல் கரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஸோ ஆனால் இங்கே கொடுக்கல, அதனால நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் நமக்கு வேலிடு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் எ ஸ்டார் டெல்டா கனெக்டட் டிரான்ஸ்ஃபார்மர், இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இடத்துல என்னன்னா ஸ்டார் டெல்டாவா. ஓகே, அப்போ திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர். பிரைமரி என்னன்னா ஸ்டாரு, செகண்டரி என்னன்னா டெல்டா. அடுத்ததா the star side is grounded ன்னு சொல்றாங்க. the star side is grounded. ஓகேங்களா? for a star delta connected transformer, star delta connect ஆன டிரான்ஸ்ஃபார்மர்ல ஸ்டாரை மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரவுண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து டெல்டா ஸ்டார் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ இந்த சைடை மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரவுண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, the zero sequence current has no path to ground ன்னு சொல்றாங்க. ஸோ ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? if the fault is connected with ground, therefore it exists.
ஃபால்ட் வந்து கிரவுண்டோட கனெக்டா இருக்கிற பக்கம் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் இருக்கும் சார். கனெக்ட் ஆகாத பக்கம் தான் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் இருக்காது. அப்ப பாருங்க, இந்த சைட்ல ஒரு வேளை ஃபால்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சைட்ல ஒரு வேளை ஃபால்ட் நடக்குதுன்னா அப்ப அந்த ஃபால்ட் கரண்ட் என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் பாத்ல சர்க்குலேட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் IR0. ஓகேயா, ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட், ஜீரோ சீக்வன்ஸ் ஃபேஸ் கரண்ட். ஸோ எந்த சைடில் இதோட ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் இருக்கும்னா, ஸோ இந்த சைடில் நீங்கள் ஸ்டார் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் கிரவுண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த சைடில் என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் இருக்கும். ஆனால் இந்த சைடில் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்டோட சர்க்குலேஷன்ஸ் இருக்குமா? நெவர். அந்த சைடில் எனக்கு ஜீரோ சீக்வன்ஸ் கரண்டோட சர்க்குலேஷன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ பாருங்க, ஜீரோ சீக்வன்ஸோட சர்க்குலேஷனே இருக்காதுன்னு சொல்றாங்க. ஹேஸ் நோ பாத் டு கிரவுண்ட். ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்டுக்கு கிரவுண்டோட போக ஒரே பாத்து கூட இல்லைன்னு சொன்னா தப்பு தான். So exist in the lines of delta side. Delta side na idupa. Delta side la irukka. Delta side la no zero sequence component. No zero sequence component. So அடுத்ததா exist in the line of both delta and star. தப்பு, ரெண்டு லைன்லயுமே எனக்கு இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே, so அடுத்ததா exist in the line of star side. Yes, அப்ப என்னோட ஸ்டார் சைடுல என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும் சார். ஒருவேளை இந்த இடத்துல இந்த டயக்ராம இங்கேயுமே ஸ்டார் கிரவுண்டட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் இதோட நிக்காது சார். இப்போ இது என்ன பண்ணோம்னா இட் வில் ஃப்ளோ ஃப்ரம் லைக் திஸ் பாத், இந்த ஃபுல் பாத்ல சர்க்குலேட் ஆயிருக்கும். அப்பதான் நம்மளோட ஆன்சர் 4 கரெக்ட். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் இருந்தா டி கரெக்ட். ஆனா இந்த டயக்ராம் இல்லையே, அது வந்து ஸ்டார் இல்லையே, ஸ்டார் கிரவுண்ட் இல்லையே சார். ஸ்டாரா இருந்தா கூட வேலிட் இன்வேலிட் தான் இது. ஓகே, இது இருந்தாலும் சரி, டெல்டாவா இருந்தாலும் சரி. ஸோ ரெண்டுமே பிரைமரில் இருந்தாலும் இட் இஸ் இன்வேலிட் தான். ஏன்னா கிரவுண்ட் ஆகல, ஜீரோ சீக்வன்ஸ் கரண்டால சர்க்குலேட் ஆக முடியாது. ஓகே, அப்ப எங்க ஆகும்னா இந்த இடத்துல ஸ்டார் சைட்ல தான் கிரவுண்ட் சர்க்குலேட் ஆகும். ஏன்னா ஸ்டாரை கிரவுண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா, ஸ்டார் சைட்ல மட்டும் தான் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் போகும். ஏன்னா ஸ்டாரை நான் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன், அதனால ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் போகுது. அவ்வளவுதானப்பா. ஸோ அப் டு திஸ் கிளியரா? அப்படி திஸ் கிளியராப்பா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா, நான் உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்ஸை பிங்க் பண்ணி விடுறேன். ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த சிங்க்ரனஸ் டிஸ்கஷன்ல பார்ப்போம். இந்த டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது போன்ற இன்னும் நிறைய சிங்க்ரனஸ் மிஷினோட டிஸ்கஷன்ஸ்லாம் மீட் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம டிஸ்கஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம த்ரூ அந்த சிலபஸ் கவரேஜ் வழியாக தான் டிஸ்கஷன் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து சிலபஸில் ஒரு கொஷின் கவர் ஆகுதா, அந்த இடத்துல நம்ம முக்கியமாக அதெல்லாம் நம்ம பார்த்து தான் டிஸ்கஷன்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ உங்களோட சிலபஸ்க்கு ஒரு கொஷின்ஸ் என்னென்ன ரேஞ்சில் தேவை அதெல்லாம் நான் கொண்டு வரேன். முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கஷன்ஸை தவறாமல் பாருங்கள். ஸோ நாளைக்கோட டிஸ்கஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்